வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து என்னுடைய அழைப்புக்கு நிறைய கால் பண்ணுறீங்க. இது போல் குட்டிகள் இருக்குது, அடாப்ஷன் எடுத்துக்கங்க, உங்கள் சேனலில் போடுங்க. இப்போ தான் குட்டி போட்டிருக்குது, நேற்று தான் போட்டுச்சு, எத்தனை நாள் உங்கள்கிட்ட அடாப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு என்னுடைய தொழிலையே மாற்றி விட்டுட்டீங்க. அதாவது இந்த க்ரைம் குரியாலிட்டி இந்த விஷயங்களுக்கெல்லாம் கேஸுக்கு நான் போகாத சில நேரங்களில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை சேனலில் நான் போடும்போது நல்லாவே ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதுக்காக நான் முதல்ல உங்களுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா அடாப்ஷன் வீடியோ போட்டேன்னா எப்படி 1 வீக்குக்குள்ளே ஒரு 8 குட்டி 10 குட்டி அடாப்ஷனுக்கு நான் நாய்க்குட்டிகளை போடுறேன் அப்படின்னா ஒரு 7-8ல் ஒரு 5-6 போயிடுது. அது பெரிய விஷயம். எப்படியா ஒன்று ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சொல்கிற விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகி குட்டிகள் அடாப்ஷன் எடுத்துக்கிறாங்க. எங்கேருந்து கூட வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்கிறதுனால அதை நான் ஏதோ ஒரு சர்வீஸாக பண்ணுவோமேனு நான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்துட்டிங்கன்னா சில நேரங்களில் நன்னிமை எடுத்துகிட்டு இருந்தும் கூட அழைப்புகள் வரும். இந்த குட்டிகளை அடாப்ஷன் போடுங்க சரிதா, ஆனால் இவங்க நம்பரை கொடுக்க வேண்டாம், உங்கள் நம்பர் கொடுத்துருங்கன்னு. ஏன் அப்படின்னா அடாப்ஷன் போட சொன்னவங்களுக்கு ஏகப்பட்ட என்கொயரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ரொம்ப குழப்பமாயிருவாங்க. நல்லவங்க யார் கெட்டவங்க யார், இவங்க நல்லா பார்த்துக்குவாங்களா, சிலதெல்லாம் ப்ரீடு கூட வரும், இவங்களாம் வந்து அதை வந்து தவறாக பயன்படுத்திடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறனால ஃபில்ட்ரு பண்ணி தான் நாங்கள் கொடுக்குறோம். அவ்வளோ எளிதான காரியம் அல்ல. ஒருத்தங்களுக்கு அடாப்ஷன் கொடுக்கறதுங்கிற ஒரு விஷயம் அப்படி போட்டதுமே ஒருத்தங்க கேட்டால் அப்படி பிடிச்சி எடுத்து கொடுக்குறதெல்லாம் இல்லைங்க. அவர் எப்படி நல்லா அவரோட பேச்சிலையே நாங்கள் சைக்காலஜி புரிஞ்சுக்கிட்டு இவர் நாய் எதுக்காக வாங்குறாரு, இதை வந்து ப்ரீட் பண்ணுற மாதிரியா இல்லை நல்லா வளர்க்குற மாதிரியா, குழந்தையாட்ட வளர்க்குறாங்களா, என்ன எமோஷனலாக பேசுகிறாங்க, இத்தனையும் புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு தரலான்னு எங்கள் உள்ளுணர்வும் சொல்லணும், எங்களுடைய புத்தியும் சொன்னால் மட்டும்தான் ஓகேன்னு முடிவானதுக்கு அப்புறம்தான் அந்த நபருடைய நம்பரையே அடாப்ஷன் கொடுத்தவங்களுக்கு நாங்கள் தரோம். அப்போ அதுக்கு இடையில எத்தனை கால்ஸ் வரும் தெரியுங்களா? அந்த ஒன்றொன்றுக்கும் பதில் சொல்லணும். நான் சாப்பிட்றது, வண்டி ஓட்டுறது, பேசுறது, இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஃபோன் பேசிகிட்டே தான் டிரைவிங் பண்ணும்போது ப்ளூடூத் போட்டுக்கிற வர வழியில் கால் வந்துக்கிட்டே இருக்குது. அடாப்ஷனுக்காக மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களுக்கு பண்ணிகிட்டே இருக்கீங்க அது டாகு சம்மந்தமாக. அப்போ நான் பேசும்போதும் செல்லு சார்ஜே நிற்கிறது இல்லை, 2-3 டைம் நான் போட்டே ஆகணும். தவிர அப்படி ஃபில்ட்ரு பண்ணி தான் உங்கள்கிட்ட ஒரு நபரை அனுப்பி கொடுக்குறோம். அப்புறம் உங்களுக்குள்ளே ஜாயின்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா எங்களோட எந்த காண்டாக்ட்டுமே வச்சுக்கிறது இல்லை. சப்போஸ் அடாப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு வீடியோ அனுப்புங்கம்மா, ஃபோட்டோ அனுப்புமானா உங்கள்கிட்ட நான் கத்தணும் இல்லையா, நான் தொடர்ந்து மெசேஜ் கொடுக்கணும், இல்லாட்டி கால் பண்ணணும். அதுக்குள்ளே நிறைய காண்டாக்ட் வரனால எங்களுக்கு மறந்துடும். அப்போது அடாப்ஷன் போடுங்கன்னு கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து திருப்பி அந்த ஜீவன் அடாப்ஷன் கொடுத்துட்டோங்கும் போது கிடைக்கிறது இல்லை. இதே லோக்கலாக இருந்தால் கொண்டாந்து கொடுங்க, இல்லை நாங்களே எடுத்து கூட கொடுக்குறோங்கிற மாதிரி சில சலுகைகளும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் அடாப்ஷன் போடுங்கன்னு சொன்னவங்ககிட்டே ஆகட்டும், அடாப்ஷன் எடுத்துக்கிட்டவங்ககிட்டே ஆகட்டும், ₹1 கூட வாங்கலை. எப்பயுமே அது நம்ம சர்வீஸாக பண்ணுறோம். அவங்களாகட்டும் நம்மக்கிட்ட இருக்கிற குட்டிகளை நம்ம இவ்வளோ சிரமப்பட்டு முடியலன்னு சொல்லி நம்ம கொண்டு போய் கொடுத்து அடாப்ஷன் போட்டு தராங்களே, அவங்க ஃபீட் பண்ணுற டாகுக்காக நம்ம ஏதோ ஒரு பிஸ்கெட் கொடுப்போம், ஒரு பெடிகிரி கொடுப்போன்னு கூட யாரும் செய்யலை, கேட்கவும் மாட்டோம். கேட்டாலுமே செய்யாத உலகம் இது, செய்கிறதில்ல. நான் அதை பெருசாக எடுத்துக்கலை. 2வது, வாங்குறவங்களாகட்டும் இலவசமாக தரீங்களா, இந்த ப்ரீடு கூட இலவசமாக தரீங்களான்னு வாங்கிக்கிறாங்களே ஒழிய ஒரு இந்தாங்க இதுக்காக ஒரு சர்வீஸ் பண்ணீங்களே உங்கள் நாய் ஜீவன்களுக்கு ஏதாவது கொடுக்கட்டா, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுங்கள் உங்களுடைய சேவைக்காக அப்படின்னு யாரும் கொடுக்கறதும் கிடையாது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஆனால் அதிகாரம் மட்டும் பண்ணுவாங்க. மக்களோட மனநிலை எப்படி இருக்குது பாருங்களேன். நான் போட்டேன், வீடியோ அனுப்புனேன், நீங்கள் அதை பார்க்கவே இல்லை பார்த்து கூட நீங்கள் போடலைன்னா பெண்டிங்கில் நிறைய இருக்குது. வேலை கொடுத்து சம்பளம் கொடுக்குறவங்களே அதிகாரம் பண்ண முடியாது இந்த காலகட்டத்தில். ஆனால் எந்த இதுவுமே பண்ணாமல், எந்த உதவியும் பண்ணாமல், நீங்கள் சொன்னதுக்காக உங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாது, இந்த ஜீவன்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றக்காக நாங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு அடாப்ஷன் கொடுக்குறோம். வீடியோவும் அனுப்ப மாட்டேன்றீங்க, அடாப்ஷன் கொடுத்துட்டு அதோட முடிஞ்சதுன்னு கம்முன்னு போயிடுறீங்க. மக்களோட மனநிலை இப்படி தான் இருக்குது. ஆனால் நான் இன்னும் சொல்கிறேன், வாங்குறவருக்கும் சரி கொடுக்குறவங்களுக்கும் சரி நான் சேவை செய்யலை. அந்த ஜீவனுக்கு ஒரு வீடு கிடைக்குதா, அது நம்ம சேனல் மூலம் கிடைக்குதா, அது கொஞ்சம் எனக்கு மகிழ்வு, மன நிறைவு, அதுக்காக நான் தந்துட்டுருக்கேன். சரிங்களா? அதையும் தாண்டி பார்த்துட்டிங்கன்னா அடாப்ஷன் போட்டுட்டு வீடியோ போட்டுட்டு திருப்பி எனக்கு ஏகப்பட்ட என்கொயரி இருக்குப்பா, நான் ஃப்ரீயாக இருக்கும் போது தான் கொஞ்சம் போட முடியும், அது என்னோடய நேரத்தை ஒதுக்கிட்டு போடுறேன். அதில் ஏன் இவங்க அனுப்பிட்டு இது மாதிரி பண்ணுறான்னு உடனே வீடியோ டெலிட்டும் பண்ணிடுறீங்க. அப்புறம் இன்னும் 2-3 பேர்கிட்ட போய் புகாரும் கொடுக்குறீங்க, இப்படி போட்டேன் அவங்க கொடுக்கவே இல்லை. இதெல்லாம் என்ன மனநிலை? நம்ம வந்து செய்கிறது சேவை, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கங்க. ஏன்னா இதே மனநிலையில் இருக்காதீங்க. யாரும் சேவைக்காக பிறக்கலை. எங்களுக்கு அரசாங்கம் எந்த ஒரு ஊதியத்தையும் கொடுத்து எங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கல. பிஎஃப்ஏல கூட பொறுப்பில் இருக்கிறமே ஒழிய எங்களுக்கு எந்த ஒரு வருமான வாய்ப்பும் கிடையாது. இன்ன வரைக்கும் வருமானம் கிடையாது. ஒரு 10-11 மாதமாக உழைக்கிறோமா, எல்லா இடத்துக்கும் போகிறோம்.
ஏதாவது சில நேரங்களில் ரொம்ப லாங்கு போகணும், டிரான்ஸ்போர்ட்டுக்கு நல்லி மேடம் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே இவ்வளோ, பெட்ரோல் போட்டுக்குங்கன்னு கொடுத்துருக்காங்களே இவ்வளோ, இது வரைக்கும் வேறு எந்த ஒரு எங்கள் உழைப்புக்கும் ஊதியம் இது வரைக்கும் கிடைக்கல. நான் அந்த இடத்துல போய் 8 மணி நேரம் 9 மணி நேரம் நிற்கிறேன், இல்லை ஒரு 3 நாள் கூட தொடர்ந்து காவல் நிலையத்துக்கு போகிற மாதிரி வரும். அப்போ என்னுடைய வேலையை எடுத்துகிட்டு போகிறேன், டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு போகிறேன், என்னோடய உழைப்பை கொடுக்குறேன், எந்த வருமானம் இல்லை. அதனால தான் கடந்த சமீப காலமாக ஒரு 2-3 வீடியோவில் மட்டும் நான் ஜிபேன்னு மென்ஷன் பண்ணி போட்டிருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் சாப்பாடு போடுவாங்க, ஒரு சிலர் ரெஸ்கியூ பண்ணுவாங்க, ஒரு சிலர் மருத்துவத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க, ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க, ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் சொல்ல வரலை. நான் மல்டிபிள் பண்ணுறேன். அதாவது சிலர் ஜீவன்களுக்கு அடிபட்டிருந்தால் அதெல்லாம் எதிர்பார்க்குற டக்குன்னு எடுத்துக்கொண்டு ட்ரஸ்ட்டில் விடுவேன், இல்லை மருந்து ஹோமியோபதியை கொடுப்பேன், சாப்பாடும் போடுறேன், க்ரூயாலிட்டிக்கும் போகிறேன், கேஸ் விசாரிக்க போகிறேன், டிரான்ஸ்போர்ட் பண்ணி இத்தனை இது இருக்குது. அப்போது எனக்கு வந்து இந்த பர்டிகுலரில் மட்டும் நான் இல்லை. திடீர் ஒரு ஃபைட் ஒருத்தங்க யாராவது கூப்பிட்டாக்க இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்குன்னா தலைமைக்கு எங்களுடைய பிரசிடெண்ட்டுக்கு தெரியப்படுத்திட்டு இம்மிடியட்டாக அந்த ஸ்பாட்டுக்கு போகிறேன். அப்போ நான் வந்து கடை இருக்குது, அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு தான் ஓடுறேன். அப்போது என்னுடைய சேவை தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கும்போது அதை நான் தொய்ந்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக வேணும், எனக்கு ஊதியம் வர வரைக்கும் எப்பயுமே. அப்போ சில நேரங்கள் நீங்கள் சொல்லும்போது நான் மாற்றி தான் விடுவேன், அவரை ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. இல்லைங்க அவங்க வரதா இருந்தால் அமௌண்ட்டு கேட்குறாங்க. ஆமாம், வண்டிக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு யார் என்ன பண்ணுவான்? டிரான்ஸ்போர்ட்டும் தரமாட்டாங்க, எடுத்து கொண்டு போய் ட்ரெஸ்ஸில் விட மாட்டாங்க. அப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு யாராவது ஆட்டோவோ வண்டியோ வருது அப்படின்னா அவங்களுக்கும் பணமும் செலவு பண்ண மாட்டாங்க, ஆனால் தகவல் மட்டும் கொடுப்பாங்கன்ற மாதிரி தான் மக்களோட மனநிலை இருக்குது. அப்போ என்னால் முடிஞ்சதை நான் வருவேன், என்னால் முடியலைன்னா ட்ரஸ்ட் வண்டியோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹெல்ப்பு பண்ண முடியும். ஆனால் வர அத்தனை ஃபோன் வந்தாலும் அத்தனை ஃபோனே அட்டன் பண்ணுறோம். நைட்டு 11:30 மணிக்கு கூட மனசாட்சியே இல்லாமல் கூப்பிட்றீங்க. எங்களுக்கும் குடும்பம் இருக்குது இல்லையா? ஆனால் நான் தவறு சொல்லலை. நான் ஏன் உடனே ஃபோனை எடுக்கிறேன்னா, ஏதோ ஒரு எமர்ஜென்சி, ஒரு டாக் அடிக்கிறாங்களே, இல்லை ஃபீடர்ஸுக்கு ஏதோ பிரச்சனை, இம்மிடியேட்டாக அந்த நேரத்தில் நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த இடத்துல ஃபோன் எடுக்கிறோம். ஃபோனை எடுத்தால் மணிக்கணக்காக பேசுகிறீங்க. உங்கள் குடும்ப விஷயத்தை, சைக்காலஜிக்கலாக நீங்கள் பாதிக்கப்படுறது, உங்கள் பொண்ணுக்கும் உங்களுக்கும் உள்ள சண்டை, உங்கள் வீட்டுக்காருக்கு உங்களுக்கு உள்ள பிரச்சனை, இதெல்லாம் கேட்கலாம். ஆனால் அடுத்தடுத்து ஃபோன் கால் வந்துட்டுருக்குன்னா இங்கே எவ்வளோ கஷ்டப்படுவோம். வச்சுட்டா என்னமீங்க திமிர் பிடிச்ச மாதிரி வச்சுட்டா ஃபோனை, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறா அப்படிங்கிற விஷயமும் உங்ககிட்ட வருது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. ஏன் இப்படி மனநிலையில் இருக்காங்க? நான் சரி கொஞ்சம் ஸ்பீடாக பேசிட்டு அடுத்து ஃபோன் வருதுன்றது எப்படி புரிய வைக்கிறது, பேசும்போது இடையில எப்படி அவங்களை இடையை மறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேச்சிலே புரிய வைப்ப. சரிங்க சரிங்க சரிங்கன்னா புரிஞ்சுக்கணும். அதையும் புரியறதில்ல. ஏதோ ஒன்று நம்ம சொல்ல வந்ததை சொல்லணுன்ட்டு 1 hour ஒருத்தர்கிட்ட பேசுனா நான் எப்படி அடுத்த வேலையை பார்க்க முடியும்? நானும் மட்டும் இல்லை, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஒரு விலங்கு நல ஆர்வலருங்கிறது யாருமே செய்ய தயங்குறாங்க. நாமளாவது செஞ்சு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம், நாமளாவது இறங்கி செய்வோம், நம்மளை பார்த்து ஒரு 10 பேர் இந்த சேவையில் இறங்கி வந்து செய்யட்டும் அப்படின்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் ஒரு தன்னார்வத்தோடு செஞ்சிட்ருக்கோம். இப்போவும் சொல்கிறேன், என்னுடைய கடையில் நான் ட்ரெஸ் சேல்ஸ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வருமானம். இல்லை நான் உட்காந்து என்னுடைய டிஷர்ட்டில் பட்டி பாக்கெட் காலர் போட்டால் மட்டும்தான் எனக்கு வருமானம். பெருசாக வேறு எந்த வருமானம் இல்லை. நான் வீட்டு வாடகை தரணும், கடை வாடகை தரணும், கம்பெனிக்கு கொடுக்கணும், பேங்க் இஎம்ஐ கட்டணும், பெட்ரோல் போடணும், சாப்பிடணும், ஜிம்மியை பார்க்கணும், வெளியே இருக்கிற நாய்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும், நீங்கள் எங்கேயாவது குற்றம் நடந்திருக்குன்னு கூட்டம் உங்கள் கூட வந்து அலையணும். எல்லாமே ரைட்டு, எல்லாமே இலவசமாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த சேவை பண்ணுறாங்கல்ல இவங்க, ஒரு விஷயம் மட்டும் இல்லை, மல்டிப்பிளாக எல்லாமே பண்ணுறாங்களே, இவங்களுக்கு நம்ம ஏதாவது கொடுத்து தாங்குவோம் அப்படின்னு யாராவது முன்வாங்க அப்படின்றதுக்காக தான் 2 வீடியோவில் ஒரு ஜிபேன்னு போட்டேன். நான் வந்து எப்பயுமே அமௌண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கே தெரியும். ஆனால் சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போகிற மாதிரியான விஷயங்கள் வந்துடுது. எனக்கு வருமானம் சம்பளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர வரைக்கும் தான் இவ்வளோ கஷ்டங்களும். அப்படி ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். சில நேரங்களில் கருத்தரை பண்ணுறதுக்கு எதிர்பார்த்துட்ருக்கேன். இங்கே 2 குட்டியை நம்ம பிடிச்சு ட்ரஸ்ட் வண்டி எதிர்பார்க்க முடியல. சில நேரங்களில் கமிஷனரோட ஆணைப்படி வெவ்வேறு இடங்களுக்கு வண்டி போயிடுறதுனால ஆட்டோ பிடிச்சு நம்ம கார்த்திக் சார் செந்தில் சார் மூலமாக கொடுத்து இப்போ கருத்தரை பண்ணியாச்சு. அங்கே 2 குட்டிகள் நம்ம ஃபீட் பண்ணுறவள 2 பேருக்கு. ஏன்னா நம்ம மேட்டிங் டைம், இந்த டைமில் ரொம்ப அடுத்து குட்டி போட ஆரம்பிச்சோன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு, அப்போ அவங்க சொல்லி நம்ம வர நேரத்தில் இது குட்டிகள் தகுதியாக இருக்கிறதில்ல, ஹீட் டைமில் எடுக்கவும் மாட்டாங்க. அப்புறம் குட்டி போட்டுச்சுன்னா அது 3 to 6 மாதங்கிற மாதிரி டைம் பீரியட் வந்துடுது. அப்படி இவ்வளோ சிக்கல் இருக்கிறனால ஒரு பெண் குட்டிக்கு சாதாரணமான விஷயம் இல்லை கருத்தரை பண்ணுறதுக்கு. அப்போ அதை எடுத்து பண்ணலாம்னு நினச்சா கூட ஃபினான்சியலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, ஏன்னா மற்றதுங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த பெண்ணாய்களுக்கு இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. அப்போ நம்ம அதை மட்டுமே எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. சரி, தனியார்லேயே வச்சு பண்ணலாமான்னு பார்த்தாலும் எதை யோசிக்கிறதுன்னு தெரியல. ஒரு விஷயத்தை, குடும்ப விஷயத்தை வச்சுட்டே ஒவ்வொருத்தரும் ரொம்ப குழப்பத்தில் இருக்கும்போது 1000 விஷயங்களை கொண்டாந்து எங்ககிட்ட கொட்டுறீங்க. 1000 விஷயங்களை நாங்கள் கேட்குறோம். கேட்டுட்டு எதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற பல குழப்பத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது
எப்படி சமாளிக்க முடியும் சொல்லுங்கள்? அதனால தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. ஒன்றா உங்களால் முடிஞ்சால் அச்சோ போச்சோ ஐயோ அப்படின்னு சொல்கிறத விட ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. இந்த உதவி தான் அந்த உதவி தான்லாம் பரிசீலனை இல்லை. எல்லா விதத்திலும் இறங்கி இந்த ஜீவன்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எங்கே பார்த்தாலும் வெளியே இருக்கிற நாய்களுக்கு பிஸ்கெட்டை போடுறோம், பக்கத்தில் இருக்கிற நாய்களுக்கு சாப்பாடு கறி வாங்கி போடுறோம். சில நேரங்களில் கறிகள் கோழிக்கால் அந்த மாதிரி விஷயங்கள் கூட கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்காம பே பண்ணி வாங்குகிறோம். சில நேரங்களில் கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்கும். இப்படி ஓடி ஓடி வாங்கி இதுகளுக்கு சமைச்சும் கொடுத்துட்டு சில நேரம் சமைச்சு போடுற வீடியோ கூட போட முடியாது, ஆனால் செய்கிறோம். அதுதான் உண்மை. அப்போது ஏன்னா யாருக்கிட்டையும் வாங்கினா தான் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கணும். நம்ம எல்லா பக்கம் ஓடி ஓடி செஞ்சிட்ருக்கோம். அப்போ எங்களை இந்த மாதிரி க்ரைமுக்கு வாங்கன்னு சொல்லும்போது அவங்கக்கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஒரு அமைப்பில் ஒரு பொறுப்பில் இருந்துக்கிட்டு சரி நீங்கள் வாங்க இந்த செலவுகளை நாங்கள் பார்த்துக்குறோம், இது மாதிரி ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு மக்கள் யாரும் முன் வரதே கிடையாது. ஆனால் எங்களுடைய சூழ்நிலை யாருமே புரிஞ்சுக்கிறது தயாராக இல்லை. ஆனால் கூப்பிட்டு வரலைன்னா மட்டும் ஏன் மேடம் வரல அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உதவி செய்யறதுக்கு முன் வாருங்க. தயவு செய்து உணவளியுங்க. நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு உணவளிக்க. எங்களால் உணவளிக்க முடியாது, ஆனால் உங்களை மாதிரி ஆளுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களை நீங்கள் தாங்கினா தான் தொடர்ந்து எங்களுடைய சேவையை செய்ய முடியும். நீங்கள் வெறும் வார்த்தைகளை மட்டுமே கமெண்டாக கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. தேங்க்யூ. எங்களுடைய சேவைகளை உங்களுடைய கரங்களால் தாங்குவீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி.